அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தானவர்களே, கனவுடைய விளக்கம் குறித்து, அதே போன்று இறந்தவர்களை கனவில் கண்டால் எப்படி நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு குறித்து நமக்கு என்ன வழிகாட்டினார்கள் என்பது பற்றியான ஒரு முதல் பதிவு அல்ஹம்துலில்லாஹ் நாம் பதிவு செய்தோம். மாஷா அல்லாஹ், அது பல மக்களுக்கு பலனுள்ளதாக அமைந்தது. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அதன் மூலமாக பல சகோதர சகோதரிகளிடமிருந்து சில கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக இரண்டாவது ஒரு பதிவாக இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் அதற்கான பதில்களை அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு நான் இன்ஷா அல்லாஹ் தெளிவு கொடுக்கலாம் என்று எண்ணுகிறேன். அதாவது 3 விஷயங்கள். ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண முடியுமா என்பது ஒரு கேள்வி. அடுத்தது, நமது கனவுக்கு விளக்கம் யாரால் கொடுக்க முடியும், விளக்கம் கேட்கலாமா என்பது பற்றி. மூன்றாவது, இறந்தவர்களை ஒருவேளை நாம் கனவில் கண்டால் அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது பற்றியானது. இதுதான் பிரதானமாக இந்த கேள்விகள் தான் பல அன்பர்களிடமிருந்து கேட்கப்பட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அதுக்கான பதில்களை நான் இப்போ சொல்கிறேன். அதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் முதலில் நம்மால் காண முடியுமா, அது சாத்தியம் என்று சொன்னால், சஹீஹ் புகாரி, முஸ்லீம் போன்ற ஹதீஸ்களில் தெளிவான முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி இடம்பெற்றிருக்குது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் ரஆனி ஃபில் மனாம் ஃபகத் ரஆனி ஃபஇன்ன ஷைத்தான் லா யதமத்தலு ஃபீ சூரத்தி. என்னை யார் கனவில் கண்டார்களோ அவர்கள் என்னையே கனவில் கண்டார்கள். ஷைத்தானால் என்னுடைய உருவத்தில் உருவெடுத்து வர முடியாது, தோற்றமளிக்க முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதன் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயம் கனவில் காண முடியும் என்றும் தெரிகிறது. நபி அவர்களை கண்டால் தீர்க்கமாக அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்ற முடிவுக்கு வர முடிகிறது. ஆக இந்த ஹதீஸின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டவர்கள் நபி அவர்களை தான் கண்டார்கள் என்ற முடிவுக்கு இன்ஷா அல்லாஹ் வர முடியும். இருந்த போதிலும் இதில் நாம் உறுதியாக இதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்பதற்கான சில விளக்கங்களையும் அறிஞர் பெருமக்கள் குறிப்பிட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு, அதாவது முந்தைய காலத்து மக்களிடத்திலும் கூட, இமாம்களுடைய காலத்தில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டேன் என்று சிலர் சொன்னாங்கன்னா, அந்த மார்க்க அறிஞர்கள் கேட்பாங்களாம், ஸ்விஃப்ட்லி, எனக்கு வர்ணிங்கன்னு சொல்லுவாங்களாம். நபியை நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னு சொல்லி. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வர்ணனை என்பது சஹாபாக்கள் மூலமாக வர்ணிக்கப்பட்டிருக்கல. தாடி உள்ளவங்களா இருப்பாங்க, இப்படிப்பட்ட தோற்றம் உள்ளவங்களா இருப்பாங்கன்னு சொல்லி. அதற்கு ஒத்ததாக இருந்தால் நீங்கள் பார்த்த நபியை தான் சொல்லுவாங்களாம். சம்பந்தமே இல்லாத மாதிரி, தாடி இல்லாத மாதிரி, அல்லது சொன்ன செய்திகள் தவறான ஒரு விஷயத்தை சொன்னதை போன்று, இப்படி பொருத்தமற்றதாக, நபி அவர்களுடைய வர்ணனைக்கு பொருத்தமற்றதாக யாராவது பார்த்தா நீங்கள் பார்த்தது நபி அல்ல என்று சொல்லுவாங்களாம். ஏன்னா ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸினுடைய விரிவுரையில் சொல்கிறாங்க, ஃபஇன்ன ஷைத்தான் லா யதமத்தலு ஃபீ சூரத்தினா, ரசூலுல்லாஹ்வுடைய தோற்றத்தில் ஷைத்தான் வரமாட்டான், வேற தோற்றத்தில் வரலாம். ரசூலுல்லாஹ்னு பொய் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ தாடி இல்லாதவர்களாக, ஒழுங்கான ஒரு இஸ்லாமிய சூரத்தில் இல்லாமல், அல்லது தவறான பாவமான விஷயத்தை செய்யும்படியாக சொன்னால் அது ஷைத்தாங்கிற முடிவுக்கு, அதாவது அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை, ஷைத்தான் வேறு தோற்றத்தில் வந்தாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுக்கு இன்னொரு ஆதாரத்தை நம்ம சொல்லலாம். அப்துல் காதர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய மார்க்கறிஞர், அவர்கள் விஷயத்தில் ஒரு செய்தி பதிவாக இருக்குது. பல மார்க்கறிஞர் இதை குறிப்பிடுவாங்க, கனவுடைய பாடத்தில் அதை குறிப்பிடுவாங்க. அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய அவங்க கனவுல கண்டாங்க, ரஅய்து ஃபில் மனாம் ரஜுலுன் ஜாலிசன், ஒரு மனிதரை நான் அமர்ந்தவனாக கண்டேன், அல அர்ஷின், ஒரு அர்ஷின் மீது, மா பைன சமாவலாவது, வானம் பூமிக்கு மத்தியில் பிரம்மாண்டமா ஒரு அர்ஷில் அமர்ந்திருப்பதை போன்று ஒரு மனிதரை கண்டேன், கனவுல கண்டேன். அவர் சொன்னாராம், அந்த கனவுல வந்த அந்த மனிதர் சொன்னாராம், இன்னி அன ரப்புக், நான் தான் உன்னுடைய இறைவன் என்று சொன்னாராம். அதை பார்த்த அந்த கனவுலையே அப்துல் காதர் ஜீலானி சொன்னாங்களாம், இன்னக ஷைத்தான் அப்படின்னு சொன்னாங்களாம், நீ ஷைத்தான் தான் சொல்லி. அப்போ உடனே அந்த மனிதர் கேட்டான், கை பரப்தான் நீ ஷைத்தான், நான் ஷைத்தாங்க எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்களாம், அல்லாவை இவ்வுலகில் நம்மால் பார்க்கவே முடியாது, அப்படி பார்ப்பதாக நான் தான் அல்லாஹ் என்று ஒருவன் சொல்கிறான் என்று சொன்னால் அவன் ஷைத்தானாக தான் இருக்க முடியும், அந்த அடிப்படையில் உன்னை ஷைத்தான் நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி சொன்னாங்களாம். ஆக அந்த அடிப்படையில் இப்படி ஷைத்தான் நான் அல்லான்னு சொல்லலாம், நான் ரசூல்லான்னு சொல்லலாம், நான் நன்மக்கள்னு சொல்லலாம். இதே மாதிரி தான் இறந்தவர்களை போன்ற ஒரு தோட்டத்திலும் அவன் சொல்லலாம். இதில் விஷயம் என்னன்னா, சொல்லப்படக்கூடிய விஷயம் நன்மையானதாக, அது மார்க்கத்துக்கு உட்பட்டதாக இருந்தால், நான் முந்தைய பதிவில் சொன்ன மாதிரி நபி அவர்கள் சொன்னதை போன்ற ஒரு முபஷிராத், அது நற்செய்திகள், நமக்கு வரக்கூடிய நன்மாராயங்கள். அந்த அடிப்படையில் சாலிஹீன்கள் காணக்கூடிய கனவுகளில் நன்மாராயங்கள், நற்செய்திகள் நமக்கு கனவு மூலமாக அல்லாஹ் தரப்பிலிருந்து கொடுக்கப்படும். அப்படி அதை எடுத்துக்கொள்ளலாம். அதை தாண்டி அல்லாஹ் என்று சொல்லி கொண்டு வந்தால், அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வேறு தோற்றத்தில் வந்தால், அல்லது பாவமான விஷயத்தை செய்யும்படியாக சொல்லும்படியான தோற்றத்தில் ரசூல் அவர்களாக வந்தால், அல்லது இறந்தவர்களை போன்ற ஒரு தோட்டத்தில் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செய்வதை போன்று, அல்லது ஒரு பாவமான விஷயத்தை செய்வதை போன்று சொல்லப்பட்டால் இது ஷைத்தான் தான், அப்படிங்கிறதுல மாற்று கடத்த இடமில்லை என்பதை அறிஞர் பெருமக்கள் அழகான முறையில் குறிப்பிடுறாங்க. இது ஒரு செய்தி. உதாரணத்துக்கு, ஷைத்தான் தோற்றத்தில், அதாவது கனவுல வருவாங்கிறதுக்கு ஒரு அழகான ஆதாரம் சஹீஹ் முஸ்லீம், இப்னு மாஜால நம்ம ஹதீஸ் பார்க்கலாம். ஒரு சஹாபி சொல்கிறாங்க ரசூல்லாட்ட, ரஅய்து ஃபில் பாரிஹா ஃபில் மனாம்,
நேற்றிரவு ஒரு கனவு கண்டேன், அதுல வந்து துரிபத் உனுகி வசுகித ரஅசி, எனது கழுத்து அது வெட்டப்பட்டு எனது தலை கீழே விழுந்து விட்டது. பயங்கரமா இருக்கு கேட்கறதுக்கு. இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சஹியான செய்தி. இப்படி சொல்லும் போது ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? இதா லஇப ஷைத்தானு அஹதகும் ஃபில் மனாம், கனவுல ஷைத்தான் உங்களில் யாரேனும் ஒரு இடத்தில் விளையாண்டால் ஃபலா யுஹதிஸ் பிஹி அஹதா, அது யார்ட்டையுமே சொல்லாதீங்கன்றாங்க. அப்போ இது ஷைத்தான் என்பது தெளிவா தெரியுது. அதனால ஷைத்தான் வர்றானா அது கெட்ட மக்களுக்கு மட்டும்தான் வருவான்னு இல்லை. அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி ஷைத்தான் வந்திருக்கான், சஹாபாக்கள்கிட்ட ஷைத்தான் வந்திருக்கான். ஆக நன்மக்களுடைய கனவிலும் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து நற்செய்திகளும் வரும், ஷைத்தானும் வரலாம். இதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது, சரிங்களா? ஆக இதை நம்ம ஒரு செய்தியாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். அடுத்ததாக இப்போ கனவு, இப்போ பிரச்சனை என்ன? கனவுக்கு நான் யார்கிட்ட விளக்கம் கேட்கறது, அல்லது விளக்கம் இருக்கா இல்லையா, அதை பற்றி நான் தெரிஞ்சுக்க முற்படலாமா கூடாதா என்று சொன்னால், இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, தஅபீரு ருஇயா அல் ஹக், கனவுக்கு விளக்கம் என்பது உண்டு, அதற்கு சொல்லவே முடியாது என்றது அல்ல. நபிமார்கள் நிச்சயம் சொல்லுவாங்க, நபிமார்கள் அல்லாத நன்மக்கள் சாலிஹீன்கள் கல்வி அறிவு உள்ளவர்கள் சிலரால் அதற்கு விளக்கத்தை யூகிக்க முடியும், சொல்ல முடியும். அதில் வந்து சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. சில நேரத்தில் இப்னு சீரின் ரஹிமஹுல்லா வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு தஅபீரு ருஇயா, அதாவது கனவுக்கு விளக்கம் சொல்றதுல மிக சிறந்த ஒரு மார்க்கறிஞர், எல்லாம் மாற்று கருத்து அல்ல. ஆனால் எல்லாராலும் சொல்ல முடியுமா, சொல்லுவது கரெக்டாக சரியாக இருக்குமாங்கிற முடிவுக்கு வர முடியாது. உதாரணத்துக்கு புகாரிலே இந்த செய்தி நீங்கள் பார்க்கலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஒரு தடவை ஒரு சஹாபி, ஒரு நீண்ட ஹதீஸ் சுருக்கமாக சொல்கிறாங்க, சஹாபி தான் கண்ட கனவு வந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு பக்கத்தில் இருக்காங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்குறாங்க, நான் இந்த கனவுக்கு விளக்க சொல்லட்டுமான்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலை விளக்க சொல்லுங்கன்னு சொல்லும்போது சொல்லி முடிக்கிறாங்க. அந்த கனவுக்கான விளக்கத்தெல்லாம் சொல்லி முடிக்கிறாங்க. நான் இறுதிக்கு வர்றேன், செய்திக்கு வர்றேன். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இறுதியாக கேட்பாங்க, அஸப்து யா ரசூலுல்லாஹ் அம் அஹ்தத், நான் சரியாக சொன்னேனா தப்பா சொன்னேனா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அஸப்த பஅதா வ அஹ்தத பஅதா, பாதி சரியாக சொன்னீங்க பாதி தவறாக சொன்னீங்கன்னு சொன்னாங்க. இங்கேருந்து என்ன செய்தினா, ஒரு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்றவர்களால் கூட முழுமையாக ஒரு கனவுக்கும் சரியான விளக்கம் கொடுக்க முடியலை. ஏன்னா சரியாகவும் இருக்கலாம், அவங்களோட யூகம் ஓரளவுக்கு அவங்க சரியாகவும் சொன்னாங்க. அதனால இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே கூட கனவுக்கு விளக்கம் கேட்கும் பொழுது அவர்கள் வந்து ஒரு நபருக்கு ஒரு கனவுக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்க, இன்னொரு நபர் அதே கனவு கண்டதுக்கு வேறு விளக்கம் சொன்னாங்க. இப்படி இடம்பெற்றிருக்கு. இதை வச்சு இப்னு அபி ஸைத் போன்ற பெரும் மார்க்கறிஞர்கள் சொல்றாங்க, ஒரு சில புத்தகங்களை படிச்சுட்டோ இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கனவுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாங்க புத்தகத்தை பார்த்துட்டோ, இந்த கனவுக்கு நான் இதான் விளக்கம், இப்படி கனவு கண்டா இப்படி தான் விளக்கம்னு சொல்றது என்பது அது பாவமானது, அது ஹராமானது அப்படின்னு சொல்றாங்க. அதனால கனவுக்கான விளக்கம் என்பது யஹ்தலிஃபு, அது வேறுபடும், இஹ்திலாஃபி ஸமான் வல் மக்கான் வல் அஸ்ஹாஸ். ஒரு கனவுக்கான விளக்கம் சூழ்நிலைகளுடைய மாற்றத்தை கொண்டு, மனிதர்களுடைய மாற்றத்தை கொண்டு அது வேறுபடும், விளக்கம் வேறுபடும். அதனால எல்லாராலும் அதை சரியான முறையில் யூகித்து சொல்ல முடியாது அப்படிங்கிறதான் ஒரு உண்மை. அதனால இது வந்து நம்ம யாருக்கிட்ட போய் கேட்க முடியும் அப்படிங்கிறதுல இன்றைய காலத்தை பொறுத்தவரை நம்ம யாரையும் இப்படி சொல்ல முடியாது. இது மற்ற விஷயம் இல்லை. ஃபிக்ஹா, ஒரு ஃபிக்கில் கை தேர்ந்த ஒரு ஃபக்கீட்ட போய் கேளுங்க, ஒரு குர்ஆனுடைய விளக்கமா ஒரு முஃபஸ்ஸிர்கிட்ட போய் கேளுங்க, ஹதீஸ்ல உங்களுக்கு சந்தேகமா ஒரு முஹத்திஸ்கிட்ட கேளுங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு யாரையும் நம்ம அடையாளம் காட்ட முடியாது. அதனால இதற்கு பெரும்பாலும் போலியான முறையிலும் தெரியாத விதத்திலும் விளக்கம் சொல்றவங்க தான் பெரும்பாலும் கொட்டி கிடக்குறாங்கிறனால ரசூலுல்லாஹ் நம்மளுக்கு யதார்த்தமா சொன்ன மாதிரி நல்ல கனவு கண்டமா அதை நல்லவங்கள்ட்ட சொல்லுவோம், அதை பற்றி நம்ம துவா செய்வோம். தீய கனவு கண்டமா இது அல்லாஹ்வின் இது சைத்தான் தரப்பிலேருந்து வந்திருக்குன்னு சொல்லி நம்ம இடது பக்கமாக திரும்பி 3 தடவை துப்பி விட்டு நாம் தூங்க வேண்டும். அல்லது வேறு சில ஹதீஸ்ல பழையக்கும் வழி சொல்லி அவர் எழுந்து தொழட்டும் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக இதுதான் கனவுக்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அழகான ஒரு வழிகாட்டுதல். அது போக நற்செய்தியாக கனவில் சொல்லப்பட்டால் ஒரு மறந்த விஷயம் நினைவூட்டப்படலாம், அல்லது நம்ம குழப்பத்தில் இருக்கும்போது ஒரு தெளிவு காட்டப்படலாம். இது மாதிரி முபஷிராத்தாகவும் கனவுகள் வரலாம். ஒரு வேளை அது இறந்தவர்கள் கூட வரலாம், அல்லது உயிரோடு இருப்பவர்களும் வரலாம், அல்லது நமக்கு கனவில் காட்டப்படுவதை போன்றும் இருக்கலாம். இதுதானே தவிர கனவை கொண்டு எந்த ஷரிய சட்டமும் நிரூபிக்கப்படாது, எந்த ஒரு புதிய ஒரு சட்டமும் அது உருவாக்கப்படாது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை என்பதும் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தீர்க்கமாக இது மார்க்கறிஞரோட ஒருமித்த கருத்து என்பதாகவே தெளிவுபடுத்திட்டாங்க. அது போக சில நினைவூட்டல்கள், அழகிய நற்செய்திகள் கனவு மூலமாக வரலாம். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை என்பதை நம்ம ஹதீஸின் மூலமாகவே தெரிந்து கொண்டோம். அல்லாஹு அலம்.